Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே இருக்கக்கூடிய ஒடுக்கத்தூரில் மலை மீது இருக்கக்கூடிய கோவிலுக்கு முதல் முறையாக பேருந்து சேவை தொடங்கப்பட்ட நிலையில் அப்பொழுது இயக்கப்பட்ட அரசு பேருந்து பாதியிலேயே நின்றது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிவோம். செய்தியாளர் பாலாஜி இணைகிறார், அவரிடம் பேசுவோம். பாலாஜி, இந்த பேருந்து பாதியிலேயே நின்றதற்கான காரணம் என்ன? இது பற்றி அப்பகுதி வாசிகள் கூறுவது என்ன? கண்டிப்பாக. வணக்கம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருராஜபாளையம் கிராமத்தில் சுமார் 2000 அடி உயரத்தில் 200 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ தர்மகொண்ட ராஜா திருமலை திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கு அனைத்து சனிக்கிழமை மற்றும் புரட்டாசி மாதம் முழுவதுமே காலை முதல் மாலை வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று வழிபட்டு வருகின்றனர். இந்த கோயிலுக்கு ஷேர் ஆட்டோ, பைக் போன்ற வாகனங்கள் மட்டுமே பக்தர்கள் சென்று வந்தனர். இந்த நிலையில் இக்கோயிலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க வேண்டும் என பல ஆண்டுகளாகவே ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வில்வநாதனிடம் கோரிக்கை வைத்து வந்தன. நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று முதன்முறையாக இன்று அரசு சிறப்பு பஸ் இயக்கப்பட்டது. இதனை ஆம்பூர் எம்எல்ஏ வில்வநாதன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். அதே பேருந்தில் பக்தர்களுடன் ஆம்பூர் எம்எல்ஏ பயணம் செய்தார். அப்போது பாதி மலை சென்றவுடன் அதிக மேடு என்பதாலும் பஸ்ஸில் அதிகமான இன்று முதல் முறையாக பஸ் பயணம் செய்வதென்றதால அதிகமான பயணிகள் ஏறியதாலும் மேடு அதிகமாக இருப்பதனால குறுகிய வளைவு என்பதாலும் பேருந்து செல்ல முடியாமல் பாதியிலே நின்றது. இதனை அடுத்து எம்எல்ஏ உட்பட அனைத்து பக்தர்களும் இறங்கி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் கோயிலுக்கு நடந்தே சென்றனர். இது குறித்து எம்எல்ஏ கூறுகையில் அதிகமான பயணிகள் ஏறியதாலும் அதே மாதிரி குறுகிய வளைவு பாதை என்பதாலும் பெரிய அளவு பஸ் என்பதாலும் பஸ் ஏற முடியாமல் பாதியிலே நின்றது. இதற்கு விரைவாகவே மினி பஸ்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இன்று முதலே மினி பஸ்களை இயக்க வேண்டும் என அங்குள்ள அதிகாரிகளுக்கு ஆம்பூர் எம்எல்ஏ தெளிவாக கூறினார். தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.